ஹாய். லைஃப்பில் சில நேரம் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவோம். ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கணும்னு தோணும், அழுகணும்னு தோணும். ஆனால் ரீசனே கிடைக்காது. 6th ஸ்டாண்டர்டில் அம்மா இப்படி பேசினாங்க, 12th ஸ்டாண்டர்டில் அப்பாவை இப்படி பேசணும்ல, காலேஜ் படிக்கும்போது தங்கச்சி இப்படி திட்டணும்ல அப்படின்னு ஏதேதோ ரீசன் சொல்லி என்ன நானே கில்ட் ஆக்கி அழுக ஆரம்பிப்பேன். ரீசெண்டாக வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்குறாங்க உட்காந்து. ஸோ அது வந்து பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கதைலாம் இல்லை, ஜஸ்ட் நார்மல் பீப்புளோட நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைல் தான். ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு 2 குழந்தைங்க. பெரிய பொண்ணு நல்லா படித்து யூனிவர்சிட்டியில் வந்து போயிருக்காங்க, சின்ன பையன் பெருசாக படிக்கலை. ரொம்ப ஏழ்மையான குடும்பம், பட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இதுதான் மொத்த ட்ராமாவுமே. இந்த ட்ராமாவில் எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தது. ஆனால் சம்திங் தட் ஃபெல்ட் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னா, அந்த பெரிய பொண்ணு எப்போவுமே அவங்க அப்பா அம்மாவை வந்துட்டு அவங்க புவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கில்ட் ஆக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் புவராக இருக்கங்காட்டி தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு, எப்போ பார்த்தாலும் அவங்கள்ட்ட எரிஞ்சு விழுந்துட்டு, பேசினாலே கோவப்பட்டுட்டு ரொம்ப ரூடாக வந்து அந்த பொண்ணு நடத்துக்குவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே கோவம் வரும். என்னடா அது இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க, இவங்க ஏன் வந்து இப்படி பேசுகிறாங்க, என்ன பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். பட் அவளுக்குள்ளே அவ்வளோ வலி இருக்கும், அழுதுகிட்டே தான் இருப்பாள். ஓகே, இந்த வார்த்தை நம்ம பேசக்கூடாது, பேசினா அவங்க வருத்தப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும். இருந்தாலும் அவளோட சிச்சுவேஷன்ஸ் அவளையும் அறியாமல் அவளை வந்து பேச வைக்கும். பட் நமக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஒரு ரூடான பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்தாலே கோவம் தான் வரும். பட் ரியாலிட்டியை யோசிச்சு பார்த்தா நானும் அப்படி தான் இருந்திருக்கேன், நீங்களும் கூட அப்படி இருந்திருக்கலாம். இது சொல்லக்கூடாது, இது பண்ணக்கூடாது, தப்புன்னு தெரியும். ஆனாலும் நம்மளோட சிச்சுவேஷனுக்கு எது சரி எது தப்புன்னு நமக்கு தெரியாது. எரிஞ்சு விழுவோம், திட்டுவோம், கஷ்டப்படுத்துவோம். ஆனால் ஒரு 5 months கழிச்சு யோசிச்சு பார்த்தா, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு தோணும். மறுபடியும் அப்பா அம்மா கிட்ட போய் பேசும்போது அவங்க வந்து நீ இப்பெல்லாம் பேசிட்டியா அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. சிரிச்சுட்டே சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் கில்ட் ஆகிடும். நம்ம வந்து மைண்டுக்குள்ளே வச்சு வச்சு கில்ட் ஆகி இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் அதை ரீவைண்ட் பண்ணி மைண்டில் போட்டு கில்ட் ஆக்கிட்டே தான் இருக்கும். இந்த ட்ராமா பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ரியலைசேஷன் இருந்துச்சு. ஓகே, லைஃப்பில் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில், அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு கட்டத்தில் எல்லாருமே இந்த மாதிரி வந்து ஒரு சந்தர்ப்பங்கள் சந்திச்சிருப்பாங்க. அதுக்காக வந்து லைஃப் லாங் வந்து நம்மளை நாமே கில்ட் ஆக்கிக்கணும்னு அவசியம் இல்லை. அதை கடந்து நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இந்த ட்ராமா பார்த்ததுக்கப்புறம் ஓகே, நம்ம வந்து தப்பாக பேசியிருக்கோம், பண்ணியிருக்கோம், ஓகே அது முடிஞ்சு போச்சு, முடிஞ்சால் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்போம், இல்லையா ஃபைன், அது கடந்து நம்ம போயிடணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுச்சு. இந்த லைஃபுக்கு வந்து எவ்வளோ வருஷம் இருக்கும், ஒரு 20-25 வருஷம் இருக்குமா? அந்த 20-25 வருஷத்தில் நம்ம அப்படி பெருசாக என்னத்தை கற்றுக்க முடியும்? ஜஸ்ட் இப்போ தானே பேபி ஸ்டெப்ஸ் தான். என்ன சொல்ல போனால் நம்ம பேபிஸ் மாதிரி தான் நம்ம வந்து இப்படி சுற்றிட்டுருக்கோம். ஸோ தப்பில்லை, கில்ட்டியாக வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம், பொறுமையாக எல்லாத்தையும் கற்றுக்கலாம். லைஃப்பில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் forgive yourself and go ahead. அதுதான். பாசிட்டிவே நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா பாஸ்ட்லேயே இருக்க வேண்டியதான். அதனால் பாஸ்ட்டை பற்றி யோசிக்காமல் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்ட். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இட்ஸ் மெயின்லி ஃபார் மீ. ஏன்னா நான் தான் அதிகமாக வந்து பாசிட்டிவே யோசிச்சுட்ருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்கள்கிட்டையும் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you next video. Bye bye.